இன்ஸ்டாவில் எப்படி ஃபாலோஸ் ஏற்றுறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? யாராவது ஜில்ஜோ நோசஸ் கிராணி ஆயிச்சல்லாமா? இந்த மொட்டை கிழவன் எதுக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்? ஓ, குரூப் ஆரம்பிச்சிருக்கானுங்க. என்னடா நடக்குது இங்கே? செல்லம் மாமானெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க குரூப்பில். எதுக்கு இந்த நாய் கூடலாம் குரூப்பு? இந்த கிழவன் யாரை சொல்கிறான்? எந்த நாய்? ஜில்ஜோ. அவனா? என்ன சிரிப்பு? எல்லாம் காரணமாதான். காரணமாவா? என்னடா காரணம்? மொட்டைப்பல உன் பொண்டாடி கிட்ட சொல்லி வையே. டேய், என்ன பத்தி பேசு, என் பொண்டாட்டிய பத்தி பேசாத. விடுங்க மாமா, தம்பி ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வராரு. நான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன். என்னாலலாம் வர முடியாது சொட்ட. டேய், அடி வாங்கினதை மறந்துட்டியா? ஃபன்னி காய். யார் அடி வாங்கினாங்கன்னு ஞாபகம் இல்லையாடா மொட்டை? டேய் தம்பி, என் மாமாவை வாடா போடான்னு பேசாதடா, எனக்கு செம்ம கோபம் வருது. நீ கோவப்பட்டா நான் பயந்துருவனா? மொட்டை பைய ஓங்கி 4 அடி அடிச்சா செத்துருவான். ஏய், ரொம்ப பேசுறடா நீ. முடிஞ்சா என் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போடா பாப்போம். ஒத்தைக்கு ஒத்த வாடா. பஞ்ச் டைலாக் எல்லாம் பலமா இருக்கு. நான் ப்ரோ பிளேயர்னு மறந்துட்டியா? வந்து 15 மினிட்ஸ்ல வெளியே போய் காட்டவா? டேய், ஈஸி மோட்ல எல்லாரும் தான் போக முடியும். நீ ஹார்ட் மோட்ல வாடா முடிஞ்சா. ஆமாடா, முடிஞ்சா வெளியே போடா. பயமா இருக்கே. சின்ன பைய பயந்துட்டான். டேய் மொட்டை, உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன்டா. என்ன என் மாமாவை அடிக்க போறியா? முக்கியமான விஷயம், வெப்பன் யூஸ் பண்ணி எங்களை அடிக்காம வெளியே போடா. அதில் நான் சக்கரவர்த்தியடா. சக்கரவர்த்தியோ கொசுவத்தியோ சொன்னதை செய்டா டுபுக்கு. See you soon in Granny 1. 15 மினிட்ஸ் கூட ஆகாது. வெளியே போறோம். பாக்குறியா? 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 நான் பாத்துக்கிறேன், நீ வாடா வென்று. இதுக்கு மேல என்னடா பேச்சு? இப்பவே வரேன்டா. ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி 1 ஹார்ட் மோடு விளையாட வந்திருக்கோம். இதில் முக்கியமான ஒரு டாஸ்க் இருக்குது. ஹார்ட் மோடில் வெளியே போகிறது மட்டும் கிடையாது, ஹார்ட் மோடில் நான் வெப்பனே யூஸ் பண்ணாமல் வெளியே போகணுமா. அதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் டைம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா 20 செகண்ட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்றுமே எடுக்கலடா, அதுக்குள்ளே 20 செகண்ட் முடிஞ்சிருச்சேன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே 30 செகண்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் எதை கிடைக்குதுன்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே ஒரே ஒரு சாவி இருக்குது, வெப்பன் கீன்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த கிளவி இங்கே வராளா இல்லையான்னு தெரியல. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். அவள் பார்த்துட்டாளா? பார்த்துட்டா. ஓகே, இந்த சவுண்டு கேட்டால் அவள் வந்துடுவா போல். இது தெரியாமல் நான் பாட்டு நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். விரட்ட ஆரம்பிச்சிட்டா. இவகிட்ட நம்ம ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். எந்த பக்கம் போய் தப்பிக்கிறதுன்னு தெரியல. நமக்கு இப்போ புக்கு கிடைச்சா அந்த இதை போய் ஓப்பன் பண்ணிடலாம். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. இங்கே ஏதோ இருக்கே, வின்சாண்டல். சூப்பர். இப்படியே போயிட்டு அந்த ஜன்னல் வழியாக உள்ளே போயிட்டு அந்த கிணத்துல என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே, உள்ளே வந்துட்டேன். இந்த இடத்துல கயிறு கட்டி வச்சிருப்பா சின்ன சா. அதில் நம்ம காலை வச்சா மணி அடிச்சிடும். அதனால் கயிறு இல்லாத இடமா பார்த்து வந்துட்டேன். இப்போ கிணத்துல அந்த வின்சாண்டலை சொறி இப்போ சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இதை சுற்றிட்டே இருக்கும்போது அந்த கீழே இருக்கிற வாளி, அதாவது பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வந்துகிட்டே இருக்கும். இன்னும் வரல. அங்கே இருக்குது, ஏதோ பெருசாக இருக்கே. என்னது இது? ஹேமரு. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம பலகையெல்லாம் பிரித்து எடுக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஆனால் இப்போதைக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே யூஸ் பண்ண வேணாம். இப்போதைக்கு டோரில் இருக்கிற அந்த பலகை மட்டும் பிடிங்கிடலாம். இப்போ கிளவி இந்த பக்கம் வருவா, ஏன்னா அங்கே மணி அடிச்சிருச்சு. ஓகே, அவள் டோரை திறந்து உள்ளே போயிடலாம். ஓகே, திறக்க ஆரம்பிச்சிட்டா. டபக்குன்னு சவுண்டு வருது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, திறந்துட்டா, ஓடிடுறா. அவ்வளோதான். அவள் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்தாச்சு. அவளும் டோரை சாத்திட்டா. அந்த பக்கமான கரக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதனால் வந்துடுவா. அதனால தான் இந்த வழியாக வந்தேன் நான். ஓகே, இங்கே இருக்கிற பலகையெல்லாம் பிடுங்கி போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்துடுவா. வந்துட்டு போகிறா. நம்ம வேறு ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். இந்த இடத்துல வேறு என்ன இருக்குது? இங்கே நம்ம வந்து வெப்பன் கீ பார்த்தோம். இந்த இடத்துல எதுவும் இருக்கே, ரிமோட் கண்ட்ரோலா. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பெப்பர் ஸ்ப்ரே தான் எடுக்க முடியும். இது நமக்கு தேவையில்லன்னு சொல்லும்போது கிளவி ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கா. நான் கொஞ்சம் கவனிக்காமல் போயிருந்தா என் கதையை முடிச்சிருப்பா. அவ்வளோ க்ளோஸில் வந்துட்டா. ஓகே, எதுக்கு இப்போ நம்மளை இப்படி துரத்துறான்னு தெரில. இந்தா அதை தான் நான் எடுத்தேன். அதுக்கு அப்படி துரத்துறா, அதை நீயே வச்சுக்கா. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஓகே, இந்த இடத்துல புக்கு இருக்கும். ஓகே, நான் போகிற போதே பார்த்துட்டேன். இந்த புக்கை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சிட வேண்டியது தான். இப்போ அவள் எந்த பக்கம் வரான்னு தெரியல.
நான் அந்த பக்கம் போகும்போது ஆப்போசிட்டில் வந்தால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எந்த பக்கம் வரான்னு. அவள் எந்த பக்கம் வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஓடிட வேண்டியது தான். ஓகே வந்து நம்மளை பார்த்துட்டா ஓடுறா இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அந்த டெட் பாடி இருக்குது பார்த்தீங்களா, டெட் பாடி தான். ஆனால் அதுக்கு லைட்டாக உயிர் இருக்கும் போல். ஏன்னா நம்ம இந்த மந்திர புத்தகத்தை அங்கே வச்சதும் அதுக்கு லைட்டாக உயிர் வந்து அப்படியே தரையிலேயே தவழ்ந்து வந்து சாவியை போட்டு போகும். ஓகே அதுக்கு லைட்டாக உயிர் வந்துருச்சு. ஓகே இப்போ நான் வெப்பன் கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற வெப்பன் எடுக்க போகிறேன். வெப்பன் எதுக்காக எடுக்கிறேன், நீ தான் வெப்பன் யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலே பதில் இருக்குது. வெப்பன் எடுத்து நான் அவங்களை அட்டாக் தான் பண்ண மாட்டேன், ஆனால் அந்த வெப்பனை வேறு விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணலாம்ல. இந்த வெப்பனை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் நான் இப்போ எடுக்கணுங்க, அதுக்காக தான், வேறு வழி இல்லை. வெப்பனை யூஸ் பண்ணி தான் அதை எடுக்கவே முடியும். எல்லாம் காலி ட்ராவாக இருக்குது. இந்த சனி முடிச்சவ வேறு மேலே இருக்கா. ஓகே இப்போ இந்த இடத்துல ஏதோ சவுண்டை போட்டு போவோம். அது கீழே விழுஞ்சா இல்லையா, விழுந்த மாதிரி சவுண்டு கேட்கலையே. அது கீழே விழுந்தா அவள் அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லி தான் அதை தள்ளி விட பார்த்தேன். அது கீழே விழல. ஆடா கர்மமே, அதை தள்ளனா சவுண்டு வரல, இது சும்மா தொட்டத்துக்கே சவுண்டு வருது. சரி இங்கேருந்து அடிச்சு பார்ப்போம். ஐயோ புல்லட் மிஸ் பண்ணிட்டேனே. இப்போ எந்த பக்கம் வரான்னு வேறு தெரியல, சவுண்டு வேறு கேட்குது. ஏதோ ஒரு பக்கம் ஓடுறான்ட்டு ஓடிட்டு இருக்கேன் நானும், பின்னாடி தான் வரான்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆமாம் வரா. ஓகே நம்ம இந்த பக்கம் கிளவி கொஞ்சம் மூளைக்காரியாக தாங்க இருக்கா. நம்ம அந்த பக்கம் போனதும் அப்படியே அந்த பக்கம் போகிறா பார்த்தீங்களா. இந்த பக்கம் வந்து பிடிச்சிக்கிறேன்டான்னு வந்துட்டு இருக்கா அவ. ஓஹோ அப்படி நீயே எவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா. இப்போ பாரு, நீ எந்த பக்கம் போனதும் நானும் இந்த பக்கம் வந்துடுவோம்ல. எப்படி போடி சொட்ட கிளவி. ஓகே ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ட்ராங்குலைசர் எடுக்கணுங்க ஃபஸ்ட்டு. ஓகே எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கணும். கீழேருந்து அடிக்கலான்னு பார்த்தேன், ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த வாட்டி விழுந்துருச்சு. மறுபடியும் எந்த பக்கம் வரான்னு தெரியல. நான் அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியது தான். வர்றா எங்கே இருக்க கிளவே. ஓ நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கா. வா எவ்வளோ தூரம் வரையா வா பார்க்கலாம். நானும் போயிட்டே இருப்பேன், நீயும் துரத்திட்டே இரு. கடைசி வரைக்கும் நீ என்னை பிடிக்கவே முடியாது. ஏன்னா நானே ப்ரோ பிளேயர். ஓகே முன்ன தள்ளின அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணுறது எந்த இடத்துல, இங்கே கிடையாது, அந்த படிக்கட்டில் போய் ஓப்பன் பண்ணோம்ல, அதை மறந்துட்டேன். சரி ஓகே இந்த டப்பாவை நம்ம ஒன்றும் தள்ளி பார்க்கல அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஏதாவது கன் பார்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டெடி பேர் இருக்கும் உள்ள, அவ்வளோதான். டெடி பேர் வந்து அந்த பட்டன் அழுத்தினா உள்ளே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கார்கி சரிப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கீழே போட்டால் சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டை கேட்டு சொட்டை கேள்வி அங்கே வருவா. அந்த கேப்பில் நம்ம வேலையை பார்ப்போம். இதுதான் நம்மளோட பிளான். ஓகே கார் எஸ்கேப் பண்ணலாமா டோர் எஸ்கேப் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. எந்த பொருள் ஃபஸ்ட்டு கிடைக்குது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவோம், அவ்வளோதான். உள்ளே வந்து காக்காவுக்கு சாப்பாடு கிடச்சிருக்கு, இதையும் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு காக்காவுக்கு சாப்பாடு போட்டு அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம் இப்போ கிளவி எந்த பக்கம் வருவா, நம்ம அந்த பக்கம் ஒன்று சவுண்டு போட்டதில் அங்கே வருவாங்க. ஜஸ்ட் மிஸ் நான் மாட்டியிருப்பேன் கொஞ்சம் நேரம் யோசிக்கலன்னா. இப்போ கேள்வி அங்கே இருந்திருந்தா இந்த சவுண்டு கேட்குதே என்னடான்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் சுற்றிட்டு வர ஆரம்பிச்சிருப்பா. நம்ம மறுபடியும் மேலே போயிட்டு காக்காவுக்கு சாப்பாடை போட்டுற வேண்டியது தான். இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே தெரியாமல் நைஸாக வந்துட்டேங்க. காக்காவுக்கு சாப்பாடு போட்டாச்சு, காக்கா பறந்து வந்தாச்சு. மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு, சூப்பர். மாஸ்டர் கீ கிடச்சதுனால நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஏன்டா இதுக்கு முன்னே உனக்கு தான் வந்து கார் கீ கிடச்சல, அப்போ கார் எஸ்கேப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னா, நம்ம போன முறை வந்து கிராணி வீடியோ போடும்போது கார் எஸ்கேப் தான் பண்ணியிருப்போம். இந்த வாட்டியும் கார் எஸ்கேப் பண்ணால் நல்லா இருக்காதே, அதனால தான் டோர் எஸ்கேப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கோடு சூப்பரு பார்த்தீங்களா. டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் டக்குன்னு கிடைக்கும்போது யாராச்சும் போய் கார் எஸ்கேப் பண்ணுவாங்களா சொல்லுங்கள். ஓகே செயின் கட்டுறதும் கிடச்சிருச்சு. ஆனால் சொட்டை கிளம்பி பார்க்க வந்துட்டா. இப்போ நைஸாக கிட்ட எஸ்கேப் ஆயிட வேண்டியது தான். நீ என்ன விரட்டினாலே நான் பிடிக்க முடியாது, ஏன்னா நான் உன்னோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். அது மோட்லேயே எக்ஸ்ட்ரீம் மோடாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் என்னை விரட்டி பிடிக்க முடியும். இப்போல்லாம் நீ நினச்சாலும் என்ன பிடிக்க முடியாது. ஓகே அவன் நம்மளை தேடி தான் இந்த பக்கம் வருவா. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து ஓடி ஆகணும். அதுக்கு தான் அந்த இடத்துல சவுண்டை போட்டு இப்போ அவள் போன வழியே நான் திரும்பி போகிறேன். ஏன்னா அவள் பின்னாடிலாம் திரும்பி பார்க்க மாட்டா, எங்கே சவுண்டு கேட்குதோ அங்கே தான் போய் பார்ப்பா. ஓகே இங்கே இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிட்டு நேராக டோர் கட்டியும் ஒரு ஒயர் இருக்கும், அது ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பச்சை கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா. ஓகே பச்சை கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருங்க கிளவியை குருடாக்கி விளையாடுவோமா. யாரா அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை கிடச்சிருச்சுல்ல. இந்த கிளவி புதுசாக ஒரு சென்ட் பாட்டில் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கா பாரு. கண்ணு தெரியல டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஓகே இப்போ அந்த பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதில் சொருகிடலாம். அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து பேட்லாக் கீ தேவைப்படுது. இப்போ நம்ம அதை தேடி போவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிலந்தி இருக்கிற இடத்துல தான் பேட்லாக் கீ இருக்கும்னு தோணுது. ஓகே இப்போ நமக்கு வந்து ஸ்பைடர் கீ கிடச்சிருச்சு. இப்போ அந்த அண்டர் கிரவுண்டு இடத்துக்கு போயிட வேண்டியது தான். ஆனால் அந்த கிளவி எங்கே போனான்னு தெரியலையே, எந்த பக்கம் இருக்கான்னு தெரியல. நாம் பாட்டுக்கு ஏதோ ஒரு பக்கம் குத்துமதிவாக போயிட்டுருக்கோம். நம்ம போகிற பக்கம் வந்தால் நமக்கு தான் பிரச்சனை ஆயிரும். எல்லாத்தையும் சமாளித்து தான் போயாகணும்.
இந்த வழியாக போயிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கும். அதுக்கு போயிடலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஷார்ட் கட்டுக்கு வந்து ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை வந்து உள்ளே இருந்து தான் ஓப்பன் பண்ண முடியும், வெளியே இருந்து ஓப்பன் பண்ண முடியாது. சரி, உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணணுன்னா இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போனால் தான் முடியும். இப்போ கிளவி எங்கே போனானே தெரிலிங்க. கண்ணுக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன். அவள் எந்த பக்கம் போனானே தெரியல. என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அவன் நமக்கு பயந்துட்டு தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கீழே போயிட்டு ஸ்பைடர் பார்க்கலாம். மேலே இருக்கிற அந்த கிளவியை விட கீழே இருக்கிற இந்த கிளவி ஸ்பைடர் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிற கிளவியை நம்ம வெப்பன் வச்சு கூட அட்டாக் பண்ண முடியும். ஆனால் கீழே இருக்கிற இந்த கிளவி ஸ்பைடரை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது நம்ம ஒரு வீடியோவில் டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ ஜர்க்குன்னு ஓடும் பாருங்களேன். எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா நான் தான் ப்ரோ பிளேயர், பல முறை இந்த கேம் விளையாடிட்டேன். நீ எங்கே போனாலும் சரி, எங்கே வந்து மிரட்டினாலும் சரி, தப்பிச்சிருவேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் போவோம். மேலே இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். 2 பாக்ஸில் ஒரு பாக்ஸ் தொடணும். ஆனால் கரெக்டான பாக்ஸை தொடணும். தப்பாக தொட்டால் வெடிச்சிடும். அது வந்து எங்கேயாவது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க என்ன நம்பர்னு. அதை நான் பார்க்கல. அதனால் குத்தி மதிப்பாக ஒன்று அழுத்தினேன், வெடிச்சிருச்சு. இதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா 2வது ஸ்டிக்கரில் தான் வரும். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரில் இருந்திருக்கு. நமக்கு வெயிட் வச்சிருச்சு. நான் சாக மாட்டேன்னு நினச்சி தைரியமாக போயிட்டு 2வது நம்பரை ஓப்பன் பண்ணேங்க. சே, இவ்வளோ அசிங்கமாகி போச்சு. இதுக்கு தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேணாங்கிறது. இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்துருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து 1 அப்படி இல்லைன்னா 2ன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் 1ஆம் நம்பர் பாக்ஸில் தான் இருக்குது, 2ஆம் நம்பர் பாக்ஸில் தான் இருக்குன்னு. நம்ம குத்து மதிப்பாக போய் ஓப்பன் பண்ணோம். அது வந்து தப்பான பாக்ஸ் ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கீழே போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, சரி இருந்துட்டு போது. இப்போ நம்ம கீழே போயிட்டு 1ஆம் நம்பர் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். கீழே இருக்கிற பொருள் வந்து பேட்லாக்கியாக இருந்தால் நமக்கு வந்து வேலை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இதே வேறு ஏதாவது கிடைச்சா அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்கோம். இப்போ இந்த சிலந்தி வேறு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. வருது சனிய எப்படி கத்துது பாருங்க, பார்த்தாலே. சே, இந்த மாதிரி மோசமாலாம் கத்தக்கூடாது சிலந்தி. அப்புறம் வந்து ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்து அடிச்சு விட்ருவேன். ஸ்ப்ரே அடிச்சா கூட சாவாதுங்க. நான் வேற சும்மா டைலாக் விட்டுட்ருக்கேன். இந்த சிலந்தியை ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. நான் ஏன் இப்போதைக்குன்னு சொல்கிறேன்னா, நாளைக்கே ஒரு அப்டேட்டை விட்டுட்டு சிலந்தியை உங்களால் வந்து அட்டாக் பண்ண முடியும்னு விட்டா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் லேட்டாக பார்க்குறவங்களாம், டேய் சிலந்தி அட்டாக் பண்ண முடியும்டா, உனக்கு தெரியலடா, நீ ப்ரோ பிளேயர் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கு தான் இப்போவே வந்து ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்லிடுறேன். ஓகே, அது வந்து அங்கே போஸ்ட் கொடுத்து நிற்கிது. ஒன்று ரைட்டில் போ இல்லை லெஃப்ட்டில் போ. இந்த மாதிரி இருந்தால் நான் எந்த பக்கம் போகிறது சொல்லு? சனி முடிச்சு ஐயோ ரிட்டர்ன் வருது. நான் உன்னை அந்த பக்கம் தானே போக சொன்னேன், இந்த பக்கம் ஏன் ஓடி வர நீ? ஆஹா, சரியான மோசமான சிலந்தியாக இருக்குங்க இது. ஓடிடுறா. என்னெல்லாம் அந்த கிளவியாலேயே பிடிக்க முடியல, நீ பிடிச்சிருவியா? வாயா பாரு வாயா. ஓகே, நம்ம மேலே வந்துட்டோம். பார்த்தீங்களா, முன்ன 2ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணதுனால அது வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம நேராக உள்ளே போய் 1ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணால் பூசணிக்காய் கொடுத்துட்டானுங்க. ஓபா, இப்போ இந்த பூசணிக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு உடச்சி பார்க்கணும். இதுக்குள்ளே வந்து பேட்லாக்கி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே வேறு ஏதோ இருக்கும். அப்படி வேறு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை வச்சு இன்னொரு பொருளை எடுக்க வேண்டியதாக வரும். அந்த பொருளும் பேட்லாக்கி இல்லைன்னா ரொம்ப மோசமாங்க. போ, எவ்வளோ நேரம் இங்கே நின்று பார்த்துட்டு இருப்பேன். நானும் எவ்வளோ நேரம் பார்க்கறது? இந்த பூசணிக்காயை தூக்கி தலைமையிலே போட்டு சாவடிக்கிற மாதிரி தான் சூப்பராக இருந்திருக்கும். ஏங்க, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கா? ஐயோ, நம்ம சட்டு புட்டுன்னு முடிக்கணுமே. கமான். ஓகே, அது போயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வெளியே போக வேண்டியது தான். எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுங்க. ஏன்னா நாம் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறோம்னு சொல்லி. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இது எங்கே இருக்கட்டும், நம்ம ஷார்ட் கட் வெளியே போயிடுவோம். தனியாக முடிச்சது நம்மளை ரொம்ப அலைய விடுது. இப்படி வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம கார் இருக்கிற இடத்த வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம நேராக மேலே போயிட்டு இதை உடைக்க வேண்டியது தான். இவன் வேறு இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. இதை தள்ளியாச்சு. இப்போ இந்த சத்தம் கேட்ட அவள் வருவா. அவள் அந்த பக்கம் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓடிடலாம். ஓகே, வர இந்த பக்கம் திரும்பி அப்படி. ஓகே, நம்மளை பார்த்துட்டா. இப்போ நம்மளை விரட்ட ஆரம்பிச்சிட்டா. இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளாம் ப்ரோ பிளேயரு, நம்மளாம் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டோம். அப்படியே ஓடிட வேண்டியது தான். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தப்பிச்சு அந்த ஜன்னல் வழியாக உள்ளே ஓடணும் மக்களே. ஓடிடுறா. ஓகே, தாவியாச்சு. இப்போ கரெக்டாக இதில் வச்சுட்டு இதை ஒரே வெட்டணும். ஓகே, வெட்டியாச்சு. என்னது இது? பேட்லாக்கி. நான் அப்போவே சொல்லலை, நான் ப்ரோ பிளேயரு, 15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன்னு. கிளவி 15 நிமிஷம் முடிகிறதுக்கே இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் இருக்குது. 2 நிமிஷமா 3 நிமிஷம் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் கேம் எப்போவே முடிச்சிட்டேன். ஓகே, பேட்லாக்கியை வச்சு அதை ஓப்பன் பண்ணியாச்சு.
ஓகே நம்ம மாஸ்டர் கீ வச்சு ஓப்பன் பண்ணால் டோர் அன்லாக் ஆயிரும். ஆனால் அந்த கிளவி வந்து பார்த்துட்டா அவள் வருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி அந்த டபக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதனால கண்டிப்பாக அவள் வருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் கொஞ்ச நேரம் அவளை திரும்பி பார்த்துட்டே இருந்தேன், வராளான்னு. வரட்டும் நீ வா, நீ இப்படிக்கா வந்தால் நான் அப்படிக்கா போயிட்டு திருப்பி வருவேன். எனக்கு ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, நான் பொறுமையாகவே பண்ணுவேன். கொஞ்சம் அவசரப்பட்டேன்னா கூட சொதப்பிடும். அதனால் இப்போ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு சவுண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி கிளவி இங்கே வந்து பார்க்குறதுக்கு வருவாள். அவள் இந்த பக்கம் வந்ததும் நம்ம நைஸாக அந்த பக்கம் போயிட்டு மாஸ்டர் கீயை வச்சு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறோம். மாஸ்டர் பிளான் போட்டோம் பார்த்தீங்களா, மாஸ்டர் கீயை வச்சு. அதுதாங்க என்னோட திறமை. 2 நிமிஷம். இப்போ கூட நான் எடுத்து ஓப்பன் பண்ணால் அது அன்லாக் ஆயிரும். ஆனால் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரோ பிளேயர் இப்படிலாம் சீன் போட்டு போனாதாங்க ப்ரோ பிளேயர்னு ஒத்துப்பாங்க. பார்த்தீங்களா, எஸ்கேப் ஆயிட்டோம்ல. கிளவி முட்டாள் கிளவி. ஓகே, நம்ம வெற்றிகரமாக கிராணி 1 வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. நெக்ஸ்ட் இவங்க எங்கே வர சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியும். கிராணி 2 தானே, நாளைக்கு வரேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இருந்து விடை பெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய்.